அப்படின்ற பேர்ல இந்த 5 விதமான மனுஷங்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள துரத்திடுங்க. இல்லாட்டி அவங்க உங்களை துரத்திடுவாங்க. ஃபர்ஸ்ட் காம்படிட்டர். நீங்க முன்னுக்கு போகணும்னு அவங்க நினைச்சாலும் ஆனா அவங்கள விட நீங்க ஜாஸ்தியா முன்னேறிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை கீழே இழுக்கிற ஆசாமி. ரெண்டாவது யூசர். உங்ககிட்ட என்னெல்லாம் பிரயோஜனப்படுத்த முடியுமோ உங்களை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிட்டு உங்களால பிரயோஜனம் இல்லைன்னா அப்படி தூக்கி போட்டுட்டு போற ஆள். 3 பிளேமா. தப்பு அவங்க பண்ணியே இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணதுக்கான காரணம் நம்ம தான் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளே பழக்கி விட்டுருவாங்க. 4வது கம்ப்ளைனர். என்ன பண்ணாலும் கம்ப்ளைனுங்க. நல்லா இருந்தாலும் கம்ப்ளைண்ட், தப்பா இருந்தாலும் கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். ஒரு சரியான கம்ப்ளைண்ட் பாக்ஸ். இவங்களெல்லாம் வாழ்க்கையில திருப்தியே படுத்த முடியாது. 5வது அபியூசர். இந்த ஆள்கிட்ட இருந்து தயவு செஞ்சு தள்ளி நில்லுங்க. நம்ம ட்ரஸ்ட், நம்ம லாயல்டி, நம்ம ஃபர்கிவ்னஸ் எல்லாத்தையும் அபியூஸ் பண்றது, நம்பிக்கைய மோசம் போக வைக்கிறது, பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நம்ம எது பண்ணாலுமே கான்ஸ்டன்டா தப்பு கண்டுபிடிச்சு நம்ம மன நிம்மதியை கெடுத்து மன உளைச்சல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. கடைசியில நம்ம தாங்க சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல சுத்திட்டு இருப்போம். அவங்க ஜாலியா அடுத்தவங்கள அபியூஸ் பண்றதுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி டாக்ஸிக்கான விஷம் பிடிச்ச பாம்புகளை தள்ளி வச்சுட்டு நம்ம குரோத்தை பார்த்து பெருமைப்படுறவங்களும் நம்மளை ப்ரையாரிட்டியா வச்சிருக்கிறவங்களும் அந்த மாதிரி அழகான மனுஷங்களை கூட வச்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும்.